இன்றைய செய்திகள். தூத்துக்குடி மாணவி கொலை, குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை. தமிழகத்தையே உலுக்கிய தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்ப்பும் நிறைவேறியிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நடந்தது? கடந்த மார்ச் 10ஆம் தேதி 12ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி, இயற்கை உபாதைக்காக சென்ற அந்த மாணவி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அந்த ஊரை மட்டுமல்ல, தமிழகத்தை அதிர்ச்சியில் உறை வைத்தது. மாணவி காணாமல் போனபோது பொதுமக்களும் உறவினர்களும் அலைந்து தேடிய நிலையில் மறுநாள் அந்த மாணவியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காவல்துறை விசாரணை. இந்த வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அறிவியல் ரீதியான விசாரணை, சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு, தொலைபேசி அழைப்புகள் என அனைத்து கோணங்களிலும் போலீசார் துப்பு துலங்கினர். வேடநத்தம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று விசாரணை நடத்தியதில் ஒரு காற்றாலை சிசிடிவியில் கிடைத்த ஆதாரமே குற்றவாளியை கண்டுபிடிக்க முக்கிய திருப்பமாக அமைந்தது. மார்ச் 19ஆம் தேதியே குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டார். 77 நாட்களில் அதிரடி தீர்ப்பு. பொதுவாகவே குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் விரைவான தீர்ப்பு வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த வகையில் 77 நாட்களில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து இன்று குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் இந்த துரிதமான நடவடிக்கை மற்றும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இனி இத்தகைய கொடூரங்கள் நடைபெறாமல் இருக்க ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் கருத்து. தீர்ப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை உருக்கமுடன் பேசும்போது, இந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்த நீதியாகவே பார்க்கிறோம். குற்றவாளிக்கு கிடைத்த இந்த தண்டனை எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பயத்தை உருவாக்கும் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். குற்றவாளி தரப்பில் மேல்முறையீடு செய்தாலும் சட்ட ரீதியான முறையில் ஆதாரங்களுடன் வழக்கை எதிர்கொள்ள காவல்துறை தயாராக உள்ளது. நீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கும் நீதி வேண்டி போராடிய மக்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலை தந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திக்கிறோம். மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.